நம்ம சூப்பரான அவில் மில்க் இவ்வளோ ரெடியாக இருக்கேன்னு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் சூப்பராக இருக்கும், வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னும் நமக்கு சூப்பரான ஒரு அவில் மில்க்கு எப்படி ரெடி பண்ணுவோம்னு பார்ப்போம். அது நம்மள ஒரு 250 கிராம் அவில் எடுத்துருக்கு, ஒரு 4 மஞ்சப்பழம், 450 ml மில்க்கு, 200 கிராம் கண்டன்ஸ் மில்க்கு, ஒரு 20 கிராம் பீனட்டு. கண்டன்ஸ் மில்க் இல்லைன்னா சுகர் ஆயிலும் போதும், ஆனால் கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணுங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இனி நமக்கு அவிலில் நமக்கு இதை ரோஸ்ட் செய்തെടുക്കാം. ஒரு பேன் எடுத்து பேன் சூடாததுக்கப்புறம் இந்த அவில் இதில் போடலாம். போட்டு இதில் நமக்கு ஒரு 10 நிமிஷம் ഒന്ന് மிக்ஸ் பண்ணி கொடுക്കാം. ஃபயர் வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேணும் இது மிக்ஸ் பண்ண. ഇതിലേക്ക് നമുക്ക് அந்த பீனட்டும் கூட ஆட் பண்ணி கொடுക്കാം. பீனட்டை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ഈ പീനട്ടും കൂടെ ചേർത്ത് നമുക്ക് ഒന്ന് മിക്സ് பண்ணி കൊടുക്കാം. നമ്മൾ അവിലെല്ലാം സൂപ്പറാக റോസ്റ്റ് ആയിരിക്കണം. ഇനി നമുക്കിത് മാറ്റി വെച്ചിട്ട് ഒരു ബൗൾ എടുക്കാം. 4 മഞ്ഞപ്പഴം പോട്ടിട്ട് അതിനെ ഒരു മട്ലർ വെച്ചിട്ട് നമ്മൾ നല്ലോണം ഒന്ന് നസക്കി എടുക്കണം. മിക്സിയിൽ വെച്ച് അടിച്ചെടുക്കാൻ പാടില്ല, இந்த மாதிரி ഒന്ന് നസക്കി എടുക്കണം. ഇതുപോലെ ഒന്ന് എല്ലാം സൂപ്പറായിട്ട് ഇതിലേക്ക് 200 ml கண்டன்ஸ் மில்க்கு, 200 ml கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு வேணால் சுகரும் ஆட் பண்ணலாம், ஆனால் கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதனால் நான் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் இது நல்லவன ஒரு ஸ்பூன் வச்சு நமக்கு வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கும். பழവും கண்டன்ஸ் மில்க்கும் இது ரெண்டும் கூட நல்லவனம் ഒന്ന് மிக்ஸ் பண்ணும். நல்லவனம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் നമുക്ക് വന്നിട്ട് റോസ്റ്റ് ചെയ്ത് വെച്ച പീനട്ടും അവിലും ഇതിലോട്ട് നമുക്ക് ആഡ് பண்ணலாம். നമുക്ക് ഇതിലോട്ട് ആഡ് பண்ணி അതിനെ ഒന്ന് നല്ലോണം ഒന്ന് മിക്സ് பண்ணிയെടുക്കാം. ഇത് രണ്ടും കൂടെ സ്പൂൺ വെച്ചിട്ട് നമ്മൾ സൂപ്പറാக ഒന്ന് மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இதுபோல் சூப்பராக மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கு. இதிலோட்டு நமக்கு இனி அந்த மில்க் ஆட் பண்ணலாம். மில்க்கு சூட் பண்ணி கொஞ்சம் ஆற வைக்கணும். அப்போ இது குடிக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். மில்க் ஆட் பண்ணிவிட்டு நமக்கு ஸ்பூன் வச்சுட்டு எல்லாம் நல்லவனம் வந்து மிக்ஸ் பண்ணலாம். நல்லவனம் வந்து மிக்ஸ் பண்ணோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நமக்கு கிளாஸில் ஊற்றாம். ஊற்றி குடிச்சு பாருங்கள், ஆனால் சூப்பராக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவில் மில்க்கு இதுதான் ஒரிஜினல் ரெசிபி. இதிலோட்டு நமக்கு ட்ரை ஃப்ரூட்டு வேணாலும் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா இல்லைன்னா ஆட் பண்ணிட்டேன். நம்ம சூப்பரான அவில் மில்க்கு இவ்வளோ ரெடியாக இருக்கேன்னு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் சூப்பராக இருக்கும், வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும்.